வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.2. லுக் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ட்ல வெளிவந்த மாலிக் கார் நோக்ரானின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஷார்ட் ஃபிலிம் தாங்க பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு வேலைக்காரி அவங்க முதலாளி எப்படி ஏமாத்துறாங்கன்றது தான் இந்த கதையே. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தை காட்டிட்டு அப்படியே பார்த்தோன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியை தாங்க காட்டுறாங்க. அவளை பாக்குறதுக்கே செம்ம அழகாவே இருப்பாங்க. ஏன்னா அவ போட்டுக்கிற ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்ப அவளை பார்த்தனா அந்த டேபிளை கிளீன் பண்ணிட்டு முதலாளிக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்னா காலையில அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண பிரெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 டிஷ் சொல்லிட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு அவளுடைய முதலாளி தாங்க காட்டுறாங்க. அவரை பார்த்தனா தரையில படுத்துட்டு வேற லெவல் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த வேலைக்காரியை தாங்க கூப்பிடுறாரு. உடனே இவரே சாந்தி அங்க என்ன பண்றீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அட முதலாளி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க, இன்னும் வேலை முடியல, கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது இவரு திரும்பவும் சத்தம் போடுறாருங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை அங்க வந்துட்டு என்ன முதலாளி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டாரு போட்டிக்கிட்டே அவிச்சு மட்டும் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முதலாளி முட்டை காலி ஆயிடுச்சு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே இன்னைக்கு ஒரு புது மாத்திரை கிடைச்சிருக்கு அதை ட்ரை பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு வேலைக்காரி என்ன சொல்லுவானா சரிங்க முதலாளி நீங்க சொன்னீங்கன்னா நான் எது வேணா செய்வேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி உன்னுடைய முதலாளி அம்மா குளிக்கிறா வா நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த வேலைக்காரியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போறாருங்க. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா அந்த முதலாளியோட மடியில உட்காந்துட்டு முதலாளி நீங்க உருவத்துலதான் பெரிய ஆளு ஆனா உள்ள எதுவுமே கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொன்ன உடனே இப்ப அவனுக்கு அது அசிங்கமாயிடுமா. இப்ப என்ன சொல்லணும்னா முதலாளி என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு அது வேணா நான் தரேன் அதை போட்டு பாருங்க, என் வீட்டுக்காருக்கும் அந்த மாத்திரை தான் தரேன் அது வேற லெவல்ல வேலை செய்யும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நீ வெயிட் பண்ற அப்ப எனக்கு கூட அப்படின்னு இவர் கேட்ட உடனே சரி அப்ப நான் அந்த மாத்திரையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்து வாங்கிக்கிங்க சரி ஓகே எனக்கு வேலை முடிஞ்சிச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவ அங்க இருந்து கிளம்பும் போது இந்த சீனை பிரேக் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த வேலைக்காரருடைய முதலாளி அம்மா தாங்க காட்டுறாங்க. சாந்தி இன்னைக்கு நீ சமையல் ரொம்ப ருசியா பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆமா அந்த விஷால் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவன சொல்லணும் அவர் இப்பதான் ஜாக்கிங் போனாரு நேரம் வந்திருக்கணும் இது வர டைம் தான் அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இப்ப அவனோட வீட்டுக்காரனும் அங்க வந்துருவாங்க. முதலாளி அம்மா இதோ வந்துட்டாரு பாருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் டயர்டா வந்து நம்ம முதலாளி அம்மா பக்கத்துல உட்காருவானா. இப்ப இவன கேப்பானா சரி ராணி என்னுடைய டயட் ஃபுட் என்ன ரெடி பண்ணிட்டியா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவளும் ரெடி ஆயிடுச்சு ஆனா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்பேன் நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க இல்லையா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவரும் சேச்சே நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் என்ன கேக்குற கேளு அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா நீங்க இந்த ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு அந்த பவுடர் எல்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கேன் உங்க தம்பி தேவையில்லாம எழுந்து வாந்தி எடுத்துட்டு எதுக்கும் புண்ணியம் இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அசிங்கப்படுத்துவாளா. உடனே இதை கேட்டா அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுங்க. நே பக்கத்துல உட்காந்து இருந்த அந்த முதலாளி அம்மா டென்ஷன் ஆயிட்டு ஏய் சாந்தி என்ன பேசுற வாய மூடு உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த வேலைக்காரியும் வாய முடிப்பாளா. உடனே அந்த முதலாளி அம்மா அவங்க வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லுவானா சரி விஷால் நான் கிளம்புறேன் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா சரி ஓகே ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படி சொல்லும் போது எதுக்காக எனக்காக வெயிட் பண்ற நீ ஒன்னும் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்ல ஏய் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா இல்லையா உனக்கு அப்படி சொல்லும் போது இவ்வளவு முயற்பாளா உனக்கு அது நல்லாவே புரியும் ஒழுங்கா சீக்கிரமா வா அப்படி சொல்லும் போது இதை கேட்டா அவளும் ஆமா சீக்கிரமா வந்தா மட்டும் நீ என்ன பண்ண போற உடம்பு மட்டும் தான் நல்லா பாடி பில்டர் மாதிரி வச்சிருக்க ஆனா உள்ள ஒண்ணுமே கிடையாது கொஞ்ச நேரத்துல புஷ்ன்னு ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவனை ரொம்பவும் அசிங்கப்படுத்திடுவாங்க. அசிங்கப்படுத்திட்டு அவ அங்க வந்து போகும்போது இப்ப இந்த வேலைக்கார சிரிச்சிட்டு இருப்பாளா. இப்ப இவன் என்ன சொல்லனா இந்த சாந்தியை நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறா ஒரு நாளைக்கு நம்ம யாருன்னு அவள்கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அந்த வேலைக்காரையும் அங்கிருந்து போயிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த முதலாளியம்மா ஒரு வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது முதலாளியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சரி சாந்தி வீட்டை பத்திரமா பாத்துக்கோ அதுக்கப்புறம் உங்க முதலாளியும் பாத்துக்கோ நான் ஆபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிருந்து கிளம்பும் போது இந்த சாந்தி என்ன பண்ணுவானா ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பாளா. உடனே அவன் என்ன கேட்பானா என்ன நீ எப்ப பார்த்தாலும் நக்கலாவே சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு மார்க்கமா சிரிச்சுட்டே இருப்பாளா. உடனே அவன் என்ன கேட்பானா நீ என்ன நினைச்ச என்னோட சுத்திக்கு தம் இல்லைன்னு நினைச்சல பட் அது பிளாஸ்டிக் சுத்தி நான் சொல்றேன் வா அதனுடைய ஸ்ட்ரென்த் உனக்கு என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரியை இழுத்துட்டு ரூம்குள்ள போயிடுவாங்க. போனவன் வேலைக்காரியை செவுத்துல நிக்க வச்சு தடவுன்னு தடவை இப்ப அவளுக்கு ஒரு மார்க்கமா மூடானதுக்கு அப்புறம் உடனே அவன் என்ன சொல்லணும்னா சீக்கிரமா என் காட்டுக்குள்ள போயிட்டு வேட்டையாட ரெடி ஆகுங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவளும் ஒரு மார்க்கமா பேசுவாளா. அவனுக்கு இது புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து பேசுறது எல்லாமே ஒரு மார்க்கமாவே இருக்குங்க. இந்த சீன்ஸ் செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த முதலாளியும் இந்த வேலைக்காரியும் சேர்ந்து பண்ற சீன்ஸ் வெறியாவே எடுக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இதுல பார்த்தனா நம்ம முதலாளி அம்மாக்கு ஒரு போன் வருங்க. அது வேற யாரும் இல்ல இவளோட ஃப்ரெண்டு தாங்க. இப்ப இவங்க அட்டன் பண்ணிட்டு ஏய் சோனாலி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளும் நல்லா இருக்கேன் ஆமா உன்னுடைய வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி
கேட்கும்போது அதுக்கு நம்ம முதலாளி அம்மாவும் என் வாழ்க்கை நல்லா போகுதுன்னு சொல்லும் போது இப்ப அவன் என்ன கேட்பானா, நான் கேட்டது உன்னோட தாம்பரத்திய உறவை பத்தி, அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, என் தாம்பரத்திய உறவும் நல்லா தானே போகுது அப்படின்னு இவ சொல்லுவாளா. சரி உன்னோட வீட்டுக்காரது எத்தனை இன்ச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்ப இவளும் திண்டு தின்னு முடிச்சிட்டு அவரது இன்னும் ஒரு 7 இன்ச்சு இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேச இவங்க 2 பேரும் ஒரு மார்க்கமாவே பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை பிரேக்கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்டு வேற நல்லா பேசி மூடி ஏத்தி விட்டுருப்பாளா. சோ இப்ப இவ்வளவு நைட்ல ஒரு மார்க்கமா உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்காரும் ஒரு மார்க்கமாவே வருவாரு. அப்புறம் என்ன, நம்ம முதலாளி அம்மாவும் அதுக்கப்புறம் முதலாளி சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வெறியாவே இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம முதலாளி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு வேலைக்காரி இடுப்பு பிடிச்சிட்டு வருவாங்க. இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன இன்னைக்கு வேலை செஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அட முதலாளி அம்மா எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, என்னால பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, அட என் வீட்டுக்காரதம்மா சும்மாவே இருக்க மாட்டான் அப்படி சொல்லும்போது, அப்படி என்ன பண்ணா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்லனா, பாக்கிறதுக்கு தான் ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகாத மாதிரி இருப்பா, ஆனா உள்ள இவ்வளவு பெருசு வச்சிருக்கான் தெரியுமா, நைட்டு ஃபுல்லா என்ன விடிய விடிய செஞ்சதால எனக்கு இடுப்பெல்லாமே வலிக்குது, என்னால முடிய மாட்டேங்குது அப்படி சொல்லும் போது, அதுக்கு முதலாளி அம்மாவும் ஏன் உன் வீட்டுக்காரன் அவ்வளவு பெரிய வித்தக்காரனா அப்படி சொல்லி கேட்க, அவன் என்ன சொல்லனா, ஆமாங்க அவன் பாக்குறதுக்கு தான் சோனாங்கி மாதிரி இருப்பான், ஆனா பெருசா வச்சிருக்கான், அவன் கிட்ட செய்ய முடியாது தெரியுமா, ஒரு வாட்டி செஞ்சா அவ்வளவுதான், அடுத்த நாள் எழுந்திருக்கவே முடியாது, இப்ப கூட என்னால முடியல அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட நம்ம முதலாளி அம்மாக்கும் ஆசை வந்துருங்க. இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி உன் வீட்டுக்காரனுடைய போட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்றியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே நம்ம முதலாளி அம்மாவுக்கும் செம மூட் ஆயிடும். இப்ப மூட் ஆனோடனே இப்ப இந்த முதலாளி அம்மா அவளை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பணத்தை வச்சுக்கோ, உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கூட தர, உன் வீட்டுக்காரனை என் கிட்ட கூட்டறியா அப்படி சொல்லும் போது, உடனே இவளும் புரியாம என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் எவ்வளவு பணம் வேணா தரேன், நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படி சொல்லும் போது, இப்ப இது வேலைக்காரிக்கு புரிஞ்சிருமா, எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க அவங்க கூட மேட்டர் பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா உனக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ அப்பெல்லாம் கேட்டு வாங்கிக்கோ, ஆனா உன் வீட்டுக்காரனை மறக்காம கூப்பிட்டு வந்துரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வேலைக்காரியும் சரி ஓகேன்னு சொல்லிடுவாளா. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா முதலாளியமா அதுக்கப்புறம் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான் இல்லையா, அவன் நம்ம சாந்தியோட வீட்டுக்காரதாங்க, பக்கத்துல சாந்தி வேற உட்காந்துருப்பாங்களா. இப்ப இவனு ஒரு மார்க்கமா பார்க்க, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, இல்ல மேடம் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படி சொல்லும் போது, உடனே ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் உங்க கூட மேட்டர் பண்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறான் அப்படி சொல்லும் போது, சரி ஓகே நீ இங்கிருந்து கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த ராணியோட வீட்டுக்காரனை கீழே படுக்க வச்சு இவங்க மேல உட்கார, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த முதலாளி அம்மாவோட வீட்டுக்காரர் இருக்கான் இல்லையா, அவனோட மொபைலுக்கு அந்த முதலாளி அம்மாவுடைய மேட்டர் வீடியோ வந்திருக்குங்க. அதை பார்த்தவன் ஷாக் ஆகி உட்காந்துட்டே இருக்கும்போது, இதே டைமுக்கு நம்ம முதலாளி அம்மாவும் அவங்களுடைய மொபைல்ல ஒரு வீடியோ வந்திருக்குமா, அதை பார்த்துட்டு நேரா நம்ம ஹீரோ இருக்க வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க கதவு திறந்துட்டு, ஆமா இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஷாக் ஆகிருக்கும் போது இப்ப அவனும் ஒரு வீடியோ காட்டுவான். ஆமா நீ மட்டும் என்ன வேற ஒருத்தவங்க கூட மேட்டர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு அவங்க மேட்டர் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு வேலைக்காரி வராங்க. வேலைக்காரி வந்து என்ன சொல்லுவானா, உங்க 2 பேருக்கும் வீடியோ அனுப்புனது நான் தான், நான் என்ன சொல்றேன்னா நீங்க 2 பேரும் ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்க இந்த வீடியோவை நான் வைரலும் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாத போலீஸ்காரங்கள்ட்ட காட்டிட்டு நீங்க 2 பேரும் எங்களை கெடுத்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு இவன் மிரட்ட இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே இவன் என்ன சொல்லனா, நீங்க இந்த விஷயத்த வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வேலைக்காரி போக, இப்ப இந்த முதலாளி அம்மா என்ன சொல்லனா, எங்க பணத்துக்கு என்னங்க பண்றது அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் வா ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதனுடைய ஷார்ட் பிலிம் முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதுல வேற ஒரு வீடியோ பார்க்கலாங்க. இதோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.